அமாவாசை கழிஞ்சு மறுநாள் பிரதமை சொல்லுவோம். இந்த பிரதமையில நெல்லு வச்சு கூட சந்திர பகவானுக்கு விளக்கேத்தலாம். இல்ல கையில நல்லா உப்பு கொஞ்சம் எடுத்து கையில வச்சுக்கிட்டு ராத்திரி இரவு, இப்ப இன்னைக்கு பிரதம ஃபுல்லா இருக்கு அப்படின்னா உப்பு மட்டும் கையில வச்சுக்கிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இரவு 12 மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணிட்டு அந்த உப்பு எடுத்துட்டு போய் தண்ணியில ஒரு பக்கெட் தண்ணியோ ஒரு மக்கு தண்ணியோ எடுத்து கொட்டிட்டு விட்டுடுங்க, கரையட்டும். காலையில எடுத்து ஷிங்க்ல ஊத்திருங்க. அப்ப நம்ம நினைச்ச காரியம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம். ஐயா எல்லாரும் வர்றவங்க ஏதோ ஒரு கஷ்டம் சொல்றாங்கன்னா அப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம உங்ககிட்டதான் உப்பு கல்லுப்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்து பிரதமையில கையில நல்லா லெஃப்ட்ல ரைட்ல வச்சுக்கிட்டு, நம்ம லெஃப்ட மூட முடியாது, லெஃப்ட்ல வச்சுக்கிட்டு ரைட் அப்படி மூடி வச்சுக்கிட்டு நம்ம அந்த தியானம் பண்ணிட்டு அந்த ஒரு பாத்திரத்திலயோ ஒரு நல்ல இது, ஏன்னா அது தியானம் பண்ணினது இல்லைங்களா, அதனால சாமான் தேய்க்கிற ஷிங்க்ல போட்டு கரையிட்டோன்னு சாப்பிட்டு உள்ள போட்டுடுங்க. இல்ல அப்படி கழுவிட்டாலும் கழுவிட்டு வந்துடுங்க தண்ணியில. அந்த மாதிரியும் நம்ம ஒரு 5 அமாவாசை கழிஞ்சு மறுநாள் பிரதமைக்கு பண்ணினோம்னா நம்மளோட உடல் நோய் போறதோ, இல்ல மன பிராந்தி இருக்கோ, இல்ல மன அலைச்சல் இருக்கோ, இல்ல அதீதமான துக்கம் இருக்கோ, இல்ல அதீதமான ஏதோ ஒண்ணு, பணம் இருக்கிறவங்க எல்லாம் சுகமா இருக்கிறாங்கன்றது இல்ல, பணம் இல்லாதவங்க எல்லாம் நோயாளியா இருக்கிறாங்களும் இல்ல. எல்லாத்துக்கும் எல்லாமே இறைவன் என்ன பண்றான், படி அளந்துதான் வைக்கிறான். அப்ப அந்த படியை நாம என்ன பண்ணலாம், கொஞ்சம் தலையெழுத்த மாத்திக்கலாம்.